பட்டம் பெற்றவர்கள். அவங்க என்ன செஞ்சாங்க, என்னது தெரியுமான்னு கேட்கும்போது அவங்களுடைய பதில் எப்படி இருக்கும்? அல்லாஹ் வ ரசூலுஹு அலம். தெரிந்தாலும் அந்த பதில் தான், தெரியாவிட்டாலும் அந்த பதில் தான். இது என்ன ஊருன்னு கேட்கறாங்க. இதே மாதிரி துல்ஹஜ் மாசம் தான் கேட்கறாங்க. இது என்ன ஊருன்னு கேட்கறாங்க மக்கால வச்சு. மக்கால் யாருக்கும் தெரியாதா? அங்க அந்த சாபிகளுக்கு யாருக்குமே தெரியாதா? அவ்வளவு மக்கா வாசிகள் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. இது என்ன ஊருன்னு கேட்கறாங்க. என்ன ஊரு கேட்கும்போது எல்லாருக்கும் தெரியும் அது மக்காண்டு. அல்லாஹ் ரசூலுஹு ஆலம் விட்டாங்க. அல்லாஹ்வுக்கு ரசூல் தான் தெரியும்டாங்க. இது என்ன நாள் தெரியுமான்னு கேட்கிறாங்க. பெருநாள், அஜி பெருநாள். இது என்ன நாள் தெரியாதா? பெருநாளுக்கு போய் இவ்வளவு குழுமி உட்கார்ந்து இருக்கிறோம், கொண்டு இருக்கிறோம், எல்லாம் நடக்குது. பெருநாள் என்று சொல்ல முடியாதா? என்ன மாசம்னு கேட்கிறாங்க. அஜி பெருநாள் என்ன மாசம் வரும்? முஹர்ரத்திலே வரும்? சஃபர்ல வருமா? துல்ஹஜ்ஜின்னு பேரே இருக்கு, அதுல தானே வரும் ஹஜ்ஜி பெருநாள். அப்படி இருந்தும் சஹாபிகள் என்ன சொன்னார்கள்? அல்லாஹு வ ரசூலுஹு ஆலம். ஏன் தெரியுமா? ரசூல் நினைத்தால் இந்த மக்காங்கிற பேரை வேற பேரை மாற்றி இருக்கலாம். ரசூல் நினைத்தால் இந்த நாளை வேறு நாளாக பேர் சூட்டலாம், இந்த மாதத்தை வேறு மாதமாக பெயர் சூட்ட முடியும் என்பது சஹாபிகளுக்கு தெரிந்திருந்தது. சங்கைக்குரியவர்களே, எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையிலே இப்படி வைத்துக் கொண்டு வரும் பொழுது இது என்ன தெரியுமா என்று கேட்ட மாத்திரத்தில் தெரிந்ததையே சொல்லாத சஹாபிகள் தெரியாதது சொல்வாங்களா? அல்லாஹ் ரசூல் ஆலம் சொன்னாங்க. இது பூரா சொர்க்கவாசிகளினுடைய பட்டியல். அவங்க வாப்பாட வாப்பா அந்த நசபோட அந்த பட்டியலுக்கு பெயர்கள்லாம் இதுல இருக்கு அப்படின்னா சரி. இது என்ன தெரியுமா? இது நரகவாதிகளினுடைய பட்டியல். இதுல அவருடைய தந்தை நசபோட இருக்கு. அவர் யார் எப்படிப்பட்டவர்ங்கிறதெல்லாம் அதோட இருக்கு. இதெல்லாம் இருக்கு. சரி, பட்டியல் இருக்கு. அதுக்கு பிறகு என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. சொர்க்கத்துக்கு எத்தனை பேர் போவாங்க? ஒரு 50-60 பேரா? கோடான கோடி. நரகத்திற்கு அது அதுக்கு மேல கணக்கிட முடியாது. அப்படிப்பட்ட சொர்க்கம் உலகம் படைக்கப்பட்டது முதல் கியாமத்து வரும் வரை எத்தனை கோடி? இன்னைக்கு 600 கோடி மக்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க. இப்ப இருக்கிறது மாண்டு போனது, மூத்தானது, இறந்து போனது, இனிமேல் பிறக்க போகிறது. இந்த கணக்கெல்லாம் எடுத்த எங்க போய் நிற்கும்? அப்படி ஒரு சென்சஸ் எடுக்க முடியுமான்னு அது சிந்தனைக்கு அப்பாற்பட்ட விஷயமாக இருக்கிறது. அவ்வளவு மக்கள். அப்ப இந்த ரெண்டுலையும் இந்த மக்கள் எல்லாம் எங்கு செல்ல போகிறார்கள்? ஒன்று சொர்க்கம், இம்மா இலல் ஜன்னா வ இம்மா இலன் நார், அல்லது நரகம். சொர்க்கம் அல்லது நரகத்துக்கு போகக்கூடிய மக்கள் தானே யாராக இருந்தாலும். இவ்வளவு பேருடைய பட்டியலும் இதுல இருக்குன்னு கையில வச்சு சொல்றாங்க. அப்பவே சீடி இருந்திருக்கு. அந்த அளவுக்கு சீடிக்கு மேல சீடி, கோடி கோடி. இது எந்த கணக்குல கொண்டு வர நமக்கு தெரியல. இருக்கிறது என்று சொன்ன நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது அனைத்தும் எனக்கு மனப்பாடம் என்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். யோசிச்சு பாருங்க, என்ன அறிவு ஞானம். நினைத்து பார்க்க முடியுமா சகோதரர்களே? எல்லாம் யார் நரகத்திலிருந்து கடைசியில வெளிவருவாங்கிறது எனக்கு தெரியுங்கிறாங்க. நரகத்திலிருந்து கடைசியா பாவம் செஞ்சவங்க நரகத்துக்கு போவாங்கல்ல, காலிதீன பிஹா, நரகத்திலே நிரந்தரமாக இருக்கக்கூடியவர்கள் ஒரு பெரிய கூட்டம் இருக்கு. அவங்கள விடுங்க. நரகத்திலிருந்து வெளிவரக்கூடியவர்கள் மூமீன்களாக முஸ்லிம்களாக இருந்து பாவம் செய்தவர்கள், அல்லாஹ் அவர்களுக்கு தண்டனை தர வேண்டும் என்று நாடிய போது பாவம் செஞ்சவர்களை மன்னிச்சு அல்லாஹ் அனுப்புறது ஒரு பக்கம் இருக்கு. ஸல்லல்லாஹு ஷஃபாத்துல போயிடுவாங்க. அப்படியும் இருக்கு. கொஞ்ச காலம் தண்டனை அனுபவித்து விட்டு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தால் ரசூலுடைய ஷஃபாத்தால் அங்கிருந்து வெளிவரக்கூடியவர்கள் இருக்கிறாங்க இல்லையா? அப்படிப்பட்டவர்களில் நரகத்திலிருந்து கடைசியாக வெளிவருபவர் யார் என்பதும் எனக்கு தெரியும் என்கிறார்கள். இந்த ஹதீஸ் புகாரியில இருக்கிறது. ஹதீஸ் புகாரில இருக்கு. அந்த வரலாறை சொல்லி காட்டுறாங்க. எப்படின்னு கேட்டா, நரகத்திலிருந்து கடைசியா போறது யாரு அப்படின்னு சொன்ன நபிகள் ஸல்லல்லாஹு கடைசியிலிருந்து வெளியே வருவானா. வெளியே வந்ததும் அல்லாஹ் சொல்லுவான், சொர்க்கத்துக்கு போப்பா, போ, சொர்க்கத்துக்கு அனுப்புகிறான். சொர்க்க வாசல்ல இவர் நிக்கிறார். இந்த கடைசியா நரகத்திலிருந்து வெளியே வந்து கடைசியா சொர்க்கம் போறக்கூடிய ஆள். சொர்க்க வாசலிலே வந்து நிற்கும் பொழுது சொர்க்கம் சொர்க்கம் ஃபுல் நிறைஞ்சு போய் இருக்குது. இடம் இல்லை, பிளேஸ் இல்லை, நிறைஞ்சு போன மாதிரி அவருக்கு. அவர் ஒரு பதட்டத்திலையும் தஹையர்லையும் வர்றார். உள்ள வந்து பார்க்கிறார், வாசல் ரெண்டு பார்க்கிறார், எட்டி பார்க்கிறார், சொர்க்கம் நிறைந்து போன மாதிரி இருக்கிறார், இடம் இல்லை. அல்லாஹ்ட்ட முறையிடுறார், ரப்பே சொர்க்கத்துல இடம் இல்லை, சொர்க்கத்துல இடம் இல்லையா? போயா, இடம் இருக்கு, உனக்கு இடம் இருக்கு, போ என்று அல்லாஹ் சொல்லுகிறான். திருப்பியும் பார்க்கிறார், திருப்பியும் அப்படித்தான் தெரியுது, ஃபுல்லா இருக்கிற மாதிரி இருக்கு.
இரண்டாவது